வணக்கம். நாவன் அகாடமியிலிருந்து செந்தமிழ் பாவை. இன்று நம்ம பார்க்க போகிற வகுப்பு என்னவென்றால் ஹவ் ஆஃபன். ஹவ் ஆஃபன் அப்படின்னா எப்பவெல்லாம், எப்பொழுதெல்லாம், எப்பப்ப, இது எல்லாமே ஹவ் ஆஃபன் தான். இப்ப சாதாரணமா நாம பேசும்போதே நீங்க எப்பவெல்லாம் ஊருக்கு போவீங்க, எப்பவெல்லாம் நான்வெஜ் சாப்பிடுவீங்க, எப்பவெல்லாம் லைப்ரரிக்கு போவீங்க, அப்ப இதுல வர்ற எப்பவெல்லாம்ன்றது தான் ஹவ் ஆஃபன், எப்பொழுதெல்லாம். ஸோ இன்னைக்கு நம்ம வகுப்புல இதனுடைய பேசிக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இதுல இருக்கிற ஆங்கில இலக்கணம் என்னன்னு நாம இன்றைய வகுப்புல பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு ஆஃபன் டு யூ கோ டு யுவர் நேட்டிவ் டவுன்? நீங்க எப்பவெல்லாம் உங்களுடைய சொந்த ஊருக்கு போவீங்க? ஐ கோ டு மை நேட்டிவ் டவுன் ஒன்ஸ் எ மந்த். ஒன்ஸ் எ மந்த் அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை. இதே ட்வைஸ், ஒன்ஸ் எ மந்த் பதில் ட்வைஸ் எ மந்த் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மாதத்தில் 2 முறை. த்ரைஸ் எ மந்த் மாதத்தில் 3 முறை வரும். ஓகே, அடுத்து ஹவு ஆஃபன் டு யூ கோ டு த லைப்ரரி? ஹவு ஆஃபன் டு யூ கோ டு த லைப்ரரி? அப்ப நீங்க எப்பவெல்லாம் லைப்ரரிக்கு போவீங்க? ஐ கோ டு த லைப்ரரி ஆன் சண்டேஸ். ஆன் சண்டேஸ் அப்படின்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும். அப்ப ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல நான் லைப்ரரிக்கு போவேன்னு சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா ஐ கோ டு த லைப்ரரி ஆன் சண்டேஸ். இதே அடுத்து பாருங்க, ஐ கோ டு த லைப்ரரி எவரி சண்டே. ஸோ எவரி அப்படின்னாலே ஒவ்வொருன்ற பொருள் தான் வரும். ஸோ எவரி நீங்க எழுதும்போது எந்த ப்ரிப்போஷனும் முன்னாடி கொடுக்கல பாருங்க. எவரி சண்டே, சண்டே வந்து எஸ் சேர்க்கல. அப்ப ஆன் கொடுக்குறீங்கன்னா எஸ் சேர்ப்பீங்க. ஆன் சண்டேஸ், ஆன் மண்டேஸ், ஆன் ஃப்ரைடேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை எவரின்னு சொல்லும்போது எஸ் சேர்க்க கூடாது. எவரி சண்டே. ஓகே, அடுத்து how often do you meet your grandparents? நீங்க உங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸை எப்பவெல்லாம் சந்திப்பீங்க? அப்ப கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னா தாத்தா பாட்டி 2 பேருமே சேர்த்துதான் கிராண்ட் பேரண்ட்ஸ். அதே போலதான் பேரண்ட்ஸ் அப்படின்னா அம்மா அப்பா 2 பேருமே சேர்த்துதான் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அதே போலதான் சிப்லிங்ஸ், சிப்லிங்ஸ் வந்து உடன் பிறந்தவர்கள். ஓகே, அது பிரதரா இருக்கலாம், சிஸ்டரா இருக்கலாம், கூட பிறந்தவர்களை தான் நாம எப்படி சொல்லுவோம்? சிப்லிங்ஸ். ஸோ இந்த இடத்துல நாம என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ஹவு ஆஃபன் டு யூ மீட் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ்? உங்களுடைய தாத்தா பாட்டியை நீங்க எப்ப மீட் பண்ணுவீங்க? ஐ மீட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆன் மை பர்த்டே. இப்போ ஒரு விழா காலத்தை சொல்றோம் அப்படின்னா ஆன்ன்ற ப்ரிப்போஷன் நாம யூஸ் பண்ணணும். ஸோ என்னுடைய பர்த்டேல அப்படின்னு சொல்லும்போது ஆன் மை பர்த்டே. இதை பொங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது ஆன் பொங்கல். அதே போல ஆன் பொங்கல் சொல்லலாம், அட் பொங்கலும் சொல்லலாம். ஸோ ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து பாருங்க, ஹவு ஆஃபன் டு யூ ஈட் நான்வெஜ்? நீங்க எப்பவெல்லாம் நான்வெஜ் சாப்பிடுவீங்க? ஐ ஈட் நான்வெஜ் ஒன்ஸ் எ ஃபோர்ட்நைட். ஸோ ஃபோர்ட்நைட் அப்படின்னா 2 வாரத்திற்கு ஒரு முறை. 2 வீக்ஸ் ஒன்ஸ் எ ஃபோர்ட்நைட். ஃபோர்ட்நைட்னா 2 வீக்ஸ். இது 15 நாள் அப்படின்னு சொல்வதாக இருந்தாலும் ஃபோர்ட்நைட் நாம பயன்படுத்தலாம். ஸோ ஐ ஈட் நான்வெஜ் ஒன்ஸ் எ ஃபோர்ட்நைட். 2 வீக்ஸ் ஒன்ஸ் நான் நான்வெஜ் சாப்பிடுவேன். அடுத்து பாருங்க, ஹவு ஆஃபன் டு யூ ரீட் ஸ்டோரிஸ்? நீங்க எப்பவெல்லாம் கதைகள் வாசிப்பீங்க? ஐ ரீட் ஸ்டோரிஸ் எவரி அதர் டே. ஐ ரீட் ஸ்டோரிஸ் எவரி செகண்ட் டே. ஸோ எவரி அதர் டேனாலும் எவரி செகண்ட் டேனாலும் நம்ம தமிழ்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சொல்றோம் இல்லையா, அதைத்தான் இப்படி சொல்றாங்க. ஸோ ரெண்டுல நம்ம எதை வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ரீட் ஸ்டோரிஸ் every other day. I read stories every second day. Okay, இப்ப இந்த ஸ்லைட்ல பாருங்க, இப்ப இதுக்குன்னு ஒரு ஆங்கில இலக்கணம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, how often, அதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யறோம்? ஒரு ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணிட்டே வரோம்.
அதுதான் இந்த இடத்துல do. அதுக்கு அடுத்து ஒரு சப்ஜெக்ட் யூஸ் பண்றோம். அப்ப இந்த doன்ற ஆக்சிலரி verb எது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா how often do you, அதே போல how often do they. அப்ப theyன்ற சப்ஜெக்ட்க்கும் doன்ற ஆக்சிலரி verb தான். அதே போல how often do I, how often do we. ஆக மொத்தத்துல எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு நாம doன்ற ஆக்சிலரி verb பயன்படுத்தலாம்? I, we, you, they. இது எல்லாத்துக்கும் doன்ற ஆக்சிலரி verb தான் பயன்படுத்த போறோம். ஸோ இந்த WH கொஸ்டினோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் how often, அதுக்கு அடுத்து ஒரு ஆக்சிலரி verb, அந்த ஆக்சிலரி verb do, அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட். அந்த டூன்ற ஆக்சிலரி வேர்ப்க்கு என்னென்ன சப்ஜெக்ட் பொருத்தமாக இருக்குமோ அதை நாம இந்த இடத்துல பயன்படுத்துவோம். அதற்கு அடுத்து மெயின் வேர்ப். ஸோ மெயின் வேர்ப் அப்படின்னா ஆக்ஷன் வேர்ட். ஸோ நல்லா 4 சென்டென்ஸையும் பாருங்க, அதே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும் பாருங்க. How often do you read stories? How often do they read stories? How often do I read stories? How often do we read stories? ஓகே, இப்ப அதுக்கு அடுத்த ஸ்லைட்ல பாருங்க. இப்ப இந்த டூக்கு பதில் இப்ப உள்ள இந்த வாக்கியம் எல்லாத்துலயுமே நான் டஸ்ன்றது யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. அப்ப டஸ்ன்ற ஆக்சிலரி வேர்ப் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வரும் அப்படின்னா he, she, it, name தான். அப்ப how often does he read stories? அப்ப அவன் எப்பவெல்லாம் கதைகள் படிப்பான். அதே போலதான் how often does she read stories? How often does it read stories? How often does புகழ் read stories? அப்ப he, she, it, name வந்தா does என்ற ஆக்சிலரி verb. ஸோ நான் do எந்தெந்த இடத்துல போட்டேனோ அந்த இடத்துல doக்கு பதில் does போடுறோம். அப்ப சப்ஜெக்ட் மாறுது. எந்தெந்த சப்ஜெக்ட் வந்தா does, he, she, it, name வந்தா does. இது I, we, you, they வந்தா do. ஓகே, இப்ப இதுக்கெல்லாம் நாம எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்ப்போம். இப்ப பாருங்க, how often does your brother cook? உங்களுடைய பிரதர் எப்பவெல்லாம் சமைப்பாங்க? My brother cooks once a week. ஆன்சர் பண்ணும்போது பாருங்க, my brother cooks எஸ் சேர்த்திருக்க பாருங்க. அப்ப ஒரு கொஸ்டின்ல டஸ்ன்ற ஆக்சிலரி verb வருது அப்படின்னா ஆன்சர் பண்ணும்போது மெயின் வேர்போட எஸ் சேர்க்கணும். மேல உள்ள கொஸ்டின்ல பாருங்க, how often does your brother cook? அப்ப ஆன்சர் பண்ணும்போது my brother cooks எஸ் சேர்த்திருக்குமா, once a week. அதே போல அடுத்து பாருங்க, how often does she eat ice cream? அவள் எப்பவெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாள். she eats, ஏன்னா கொஸ்டின்ல டஸ் வருது இல்லையா, அப்ப ஆன்சர் பண்ணும்போது மெயின் வேர்போட எஸ் சேர்க்கணும். ஸோ இது இங்கிலீஷ் கிராமர், இதுல தப்பே வரக்கூடாது. ஸோ she eats ice cream once a fortnight. fortnight நாம ஏற்கனவே சொன்னதுதான் 2 weeks அல்லது 15 days, இதுதான் fortnight சொல்றாங்க. ஸோ ஒன்ஸ் எ fortnight அப்படின்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை அவள் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாள். ஓகே, அடுத்து how often does he eat outside? அவன் எப்பவெல்லாம் வெளியே சாப்பிடுவான். he eats outside once a month. அவன் மாதத்திற்கு ஒரு முறை வெளியே சாப்பிடுவான். how often does கலை play chess? அப்ப கலை எப்பவெல்லாம் செஸ் விளையாடுவாள். கலை plays chess on Sundays. அப்ப ஞாயிற்றுக்கிழமைகள்ல கலை செஸ் விளையாடுவாள். ஓகே, ஸோ இந்த வகுப்பு உங்களுக்கு நல்லாவே புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நன்றாக புரிந்தது என்றால் கீழே உள்ள லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே போல ஆங்கிலம் படிக்க விரும்பும் உங்களுடைய தோழர் தோழிகளுக்கு இந்த லிங்க் ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதிய வரவு என்றால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதோட சேர்த்து பெல் ஐக்கான் ஆலையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுடைய பார்வைக்கு வந்துடும். அதே போல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நிறைய சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம் இல்லையா, ஸோ இதே போல சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்க காமெண்ட் பாக்ஸ்ல
டைப் பண்ணுங்க. அதே போல எங்களுடைய நாவன் அகாடமியில இப்போ ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம். வாட்ஸ்அப் கிளாஸும் அட்மிஷன் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இதுல ஜாயின் பண்ண விரும்புறவங்க உடனடியாக கீழுள்ள எண்ணிற்கு கால் பண்ணுங்க. நன்றி. விடைபெறுகிறேன்.